யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் வீதியில் பயணித்து வைத்தியர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவரை போலீசார் விடுவித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்றிரவு கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் வீதியால் வைத்தியர் ஒருவர் சென்று கொண்டிருந்தார். இதன்போது மதுபோதையில் இருந்து ஒரு குழுவினர் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் நின்றனர். இதன்போது குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய வேளை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடாத்தியது. தாக்குதலுக்குள்ளாகி காயமடைந்த வைத்தியர் இதுகுறித்து கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தினார். இதன்போது அங்கு வந்த கோப்பாய் போலீசார் இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பிச் சென்றனர். பின்னர் குறித்த வைத்தியர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பிக்கப்பட்டார். இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கூறியமைக்கு அமைவாக பிணை எதுவுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக கூறப்படுகிறது. குறித்த வைத்தியர் இன்னமும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது குறித்த கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது.